அடுத்து யாரு அவங்களோட ஸ்டோரி சொல்ல போறீங்க? எனக்கு வந்து பேய் பார்த்திருக்கேன் அப்படி எல்லாம் இல்ல. எனக்கு தூக்கத்துல நிறைய வாட்டி அமுக்கி இருக்கு. என்ன அமுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. அமுக்கி இருக்கு நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு வந்த போற அது என்னன்னே தெரியாது. அது வந்து டெய்லி அமுக்கும் அப்படி இல்ல 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 நான் சொல்றேன். அது என்ன ரீசன் அமுக்குறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா வந்து நம்மளோட தூங்குறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல இருப்போம். அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஒரு 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 இதுல இருக்கும். எந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் இதுவாகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அமுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் ஆக்சுவல் உண்மை. ஆனா இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னேன். அந்த ஒரு அது எப்படி இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவாங்க, தூங்கும்போது கூடு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப இது பண்ணும்போது கூடு பாய்வாங்க. அது ஏதோ இங்கிலீஷ் தான் சொல்லுவாங்க. அது உண்மை. ஆக்சுவலா பார்த்தோம்னா அது உண்மை. ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து நம்ம போவோம். அதாவது நம்மளோட ஆன்மா வந்து ஒரு இடத்துல உலாவிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. உண்மை உண்மை. சரி சொல்லு, கண்டினியூ பண்ணு. நிறைய பேர் ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க. ஆமா கண்டினியூ பண்ணு. எனக்கு ஆபீஸ்ல வந்து நான் பழைய ஆபீஸ், இப்ப இருக்கிற ஆபீஸ்ல பழைய ஆபீஸ், அந்த ஆபீஸ் நேம் சொல்லலாமா? என் ஆபீஸ் நேம்ல சொல்ல எங்க இருக்குன்னு சொல்லு. அது வந்து கோயிலம்பாக்கத்துல இருக்கு, ஈச்சங்காய் கிட்ட. சோ பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆபீஸ் இல்ல. அது நிறைய பில்டிங்ல நிறைய ஆபீஸ் இருக்குல்ல. பர்టిక్యులரா எந்த ஆபீஸ் நான் சொல்லல. சரி, அதேதான் பாத்ரூம் இன்சிடென்ட்டா ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு வாட்டி நான் ஆக்சுவலி வந்து மண்டே டு ஃப்ரைடே நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல இருந்தப்போ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான். சாட்டர்டே வந்து ஒரு டீம்ல 10 பேர் இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து மினிமம் சப்போர்ட் தான். லைக் ஒரு 4 பேர், ஒரு டீம்ல 4 பேர் சாட்டர்டே அன்னைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பசங்க 2 பொண்ணுங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஜோடியா தான் போடுவாங்க. அப்படி இல்ல மொத்தமா பொண்ணுங்களா போட மாட்டாங்க, மொத்தமா பசங்களா ஃபுல்லா போட்டா ஓகே அடிப்பாங்க, அத்தை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க. 2 டீம் பொண்ணுங்க ஓகே அடிக்க மாட்டாங்க. 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸ் தான் இருக்கும். ஓ ஆபீஸ்ல யாராவது பார்க்கறாங்க சும்மா நீ ஓபி தான் அடிக்கிறியா ஆபீஸ்ல? நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே ஆக்சுவலி அந்த ஃப்ளோரே ஃபுல்லா காலியா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே பொண்ணுங்க வந்து ரொம்ப மினிமம் தான். எங்க டீம்ல நாங்க ரெண்டு பொண்ணுங்க 2 பசங்க போடுவாங்க டீம்ல. ஆக்சுவலி பாத்ரூம்ல ஒரு வாட்டி நான் கரெக்டா நான் ஆக்சுவலி வந்து chat டைப் ஆஃப் மீன்ஸ் ஒர்க்ன்றதுனால லைக் ஒருத்தவங்க தான் போக முடியும். குரூப்பா பிரேக்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா மினிமம் சப்போர்ட்னால ஒருத்தவங்க தான் போக முடியும் பிரேக். அந்த டைம்ல தான் ரெஸ்ட் ரூம் அது வெளியில வந்து லைக் காஃபி பேசி ஓகே ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம வாலிங் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போறப்பதான் கரெக்டா நான் ஃபுட்ல போறப்பதான் படக்குன்னு பாத்ரூம் லைட் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், அது ஓகே கரண்ட் போயிருக்கேன், அது ஒரு நார்மல் தான். கரண்ட் போயிருப்பான், நான் அப்படியே கண்ணு முடிச்சு ஒரு 2 செகண்ட் உட்காந்துட்டு கரண்ட் வந்துடும். அது இது ஒரு சாட்டர்டே. எனக்கு பயம், எங்கேயாவது போய் முட்டிக்கணும் நான் கதவை திறந்து. அதனால 2 நிமிஷம் கண்ண முடியாது, கரண்ட் வராதுமா ஓகேயா சரி பளிச்சுன்னு தெரிஞ்சோடனே ஓகே கரண்ட். இன்னொரு சாட்டர்டே வந்து என்னாச்சுன்னா சாட்டர்டே மட்டும் தான் இது நடக்கும். எம்ப்ளாயிஸ் கம்மியா இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா தான் பிரேக் போகும். அதே மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்றப்ப ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் வாஷ் பேஷன்ல சென்சார் இதுதான் சொல்லிட்டு நான் இங்க வாஷ் பண்ணிட்டு வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் தான் இது பண்ணிட்டு திடீர்னு அங்க டேப் திறந்தது. சரி சென்சார்ல தான் ஏதோ ஆயிருக்கும் போல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கை வைக்கிறேன், தண்ணி வரல. மறுபடியும் ஓகேன்னு சொல்லிட்டு போலாம் பார்த்தா மறுபடியும் போறப்ப தண்ணி பலுன்னு ஒருத்தர் சென்சார் லேட்டா இதுவா இருக்கும். நான் அந்த இதுல கை வைக்கலையே. இன்னொரு நீ ரெக்கார்ட் டேப்ல இல்ல கொஞ்சம் அல்லோட ரெண்டாவது வாட்டி வந்தோனே ஒரே ஓட்டை கை கழுவி இருக்குமா ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படினு சொல்லிட்டு. இது இன்னொரு சாட்டர்டே இதே மாதிரி தான் சவுண்ட் கேட்டுச்சு. ஓடி போய் இன்னொரு வாட்டி நான் சாட்டர்டே தனியா பாத்ரூமே போக மாட்டேன், யாராவது கூட வந்தாதான் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆச்சு. சாட்டர்டே பாத்ரூம் சாட்டர்டே மட்டும் ஏதோ நடக்குதா? ஓகே, அது தனியா போனா மட்டும் தான் நடக்கும். அவ்வளவுதான் வந்து இந்த அவ்வளவுதான். மத்தபடிலாம் ட்ரை பாத்துங்க அப்படிங்களா? சரி பாக்கணும் தான் ஆசை. போவேன். எனக்கும் அது வந்து ஒரு ஆசை, எப்படின்னா பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்ப்பேன். ப்ரமோட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பேரை சொல்லாமா வேணாமா தெரியல, அவங்களுக்குலாம் இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும், சரத்தோட சேனல். ஓகே, அது அப்படி ஜோடியாக கதையை முடிப்போம். கதை என்னன்னா லைக் ஆக்சுவலி இது கதை கிடையாது. நான் காலேஜ் போகும்போது நார்மலா
எல்லாருமே சரி கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓஜா போர்டு கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் என்னடா இது இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. லைக் நான் வந்து லைக் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு பசங்க பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு 11-12 பேர் ஆக்சுவலி ஓஜா போர்டு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 4 பேர் 3 பேர் உட்காந்து லைக் ரோமான்சம் ஆக்சுவலி 3 பேர் 4 பேர்லாம் உட்காந்து ரொம்ப சைலண்டா இருட்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க என்ன 11-12 பேர் ஒரு ஹாஸ்டல் ரூம், சின்ன ஹாஸ்டல் ரூம் தான். நம்ம இந்த ரூம் சைஸ்லாம் இருக்கும். 11-12 பேர் அடுத்து பெட்டெல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு 3 பேர், இதுல ஒரு 3 பேர், அப்படி சவுண்டே போடாம கமுக்கமா உட்காந்துருந்தோம். ஆரம்பிச்சாங்க ஒரு 3 பேர் ஆரம்பிச்சாங்க. ஓஜா போர்டு வாங்கிட்டு இல்லை வரைஞ்சிங்க? கேரம்ஸ்ல செஞ்சோம். அப்போ இதே 2000 ஆக்சுவலி நம்ம பேட்ச் பசங்க கேட்டாலே சொல்லுவாங்க 2017 அந்த டைம்ல தான் 2017 அந்த டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். அந்த டைம்ல தான் ஏன்னா ஹாஸ்டல்ல சும்மா எல்லாரும் ஜாயின் சேர்த்து உட்காந்துருப்போம்ல, அப்போ ட்ரை பண்றதுதான். ட்ரை பண்ணோம். நார்மலா இது ஸ்டார்டிங்ல எதுவும் கிடையாது, எல்லாருமா சும்மா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சுவலி பாத்ரூம்லாம் யாரும் கிடையாது. பாத்ரூம்ல அப்படி தண்ணி சவுண்டு, டோர் சவுண்டு அந்த மாதிரி கேட்டுச்சு. ஆக்சுவலி சரி உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் சாத்தோம். டோரை மட்டும் சாத்திட்டு எல்லாருமா உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் தான் சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க கேண்டில் ஆட்டோமேட்டிக்கா எரியும் ஆனே அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கல. எல்லாருமா அதான் சொல்லுவாங்க காயின் எல்லாம் நவுந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா லைட் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேண்டில் அணைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்ரூம்ல இருக்கும்போது ஃப்ளஷோட சவுண்ட் ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும். அந்த ஃப்ளஷோட சவுண்டு, ஆக்சுவலி டோர் லாக்டு தான். ஆனா டோர் காத்துல அடிக்கல. நம்ம பிளாஸ்டிக் டோர் வந்து நம்ம அந்த காத்துல அடிக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. சரி எல்லாரும் முதல்ல சும்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல அடிக்கிறதோ மேல இருந்து டொம்புடி கீழே வந்துச்சு. 12 பேரும் காக்கா மரத்துல சுட்டா வந்து ஓடிடுவாங்கல்ல, அவ்வளவுதான். ஆக்சுவலி அந்த ரூம் எல்லாரும் வெக்கேட் பண்ணாங்க. அந்த ரூம் நான் இன்னும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசா வந்து பங்காளி நார்த் இந்தியன் ஒரு ஆக்சுவலி அது என்னடா இன்னொரு ஆக்சுவலி ஸ்டோரி இன்னொரு ஆக்சுவலி ஸ்டோரி கிடையாது. எங்க ஃப்ரெண்டோட தான் ஆக்சுவலி கேரளால தான். ஃப்ரெண்டோட பாட்டி ஆக்சுவலி இது பேய் அந்த மாதிரிலாம் சொல்லல, கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட் அந்த மாதிரி. அங்க வந்து கைண்ட் ஆஃப் தூங்கிட்டான். அவன் என்ன பண்றான்னு பார்த்தேன். அவன் வந்து ஏஜ்னா ஒரு அரௌண்ட் 75-80 அந்த மாதிரி ஏஜா இருக்கும். ஃப்ரெண்டோட தான் நேம் வந்து நான் அப்புறமா சொல்றேன், இல்ல ரிவீல் பண்ணல. ஃப்ரெண்டோட பாட்டி, அவங்களோட அம்மாவோட அம்மா. ஃப்ரெண்டோட அம்மாவோட அம்மா. ஆக்சுவலி 75 ஏஜ் தான். படுக்கலாம், எந்திரிக்க எல்லாம் மாட்டாங்க, படுக்கலாம். கொஞ்ச நாள் அவங்க யாரோ ஃபேமிலியில யாரோ டெத் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டியான மிட் நைட் ஆக்சுவலி எந்திரிக்க எல்லாம் மாட்டாங்க. ஆக்சுவலி இதுவே ஃபுல்லா போயிட்டு அவங்க அம்மா தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. லைக் எல்லாமே மெடிக்கல் இது எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆனா நைட்டு லைக் ஃபியூ டேஸ் அந்த ஒரு கொஞ்சம் மந்திரம் இதெல்லாம் செய்யறது வரைக்குமே ஃபியூ டேஸ் என்ன பண்ணுவாங்க, நைட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மலா இதாகிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நைட்டு வந்து கை ஆக்சுவலி எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க சைடு தான் செவர் இருக்கும். செவர் இவங்க என்ன பண்ணுவாங்க, கை வந்து அவங்களே நைட்டு கிழிச்சுட்டு செவர்ல இது பண்ணுவாங்க. செவர்ல ரத்தத்துல இது பண்ணுவாங்க. செவர்ல அதெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. செவர்ல நைட் இது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாலை இது சொல்லுவாங்கல்ல, சிலுவ மாலை அவங்க கையில பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க படுத்துருவாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் போயிட்டு இருந்ததுனாலதான் திருப்பி ஏதோ செக் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி இருக்கிற ஏதோ ஒண்ணுதான், ஃபேமிலியில யாரோ ஒரு ஆத்மா அந்த மாதிரி ரொம்ப ஓல்டு ஆத்மா அவங்க சொல்ல வராங்கன்னு சொல்லி ஆக்சுவலி நான் இது யோசிச்சுட்டு இது அதுதான் சொல்றேன். அது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். அது இல்லாம இது வரைக்கும் யோசி எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஆனா ட்ரை பண்ணி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாசிட்டிவ்னு ஒண்ணு இருக்குன்னா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கதான். எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் இருக்கதான்.